Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலக பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதாக IMF புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி நிதி ஆயோக் தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். GDP உலக நாடுகளின் பொருளாதார வலிமையை விளக்க பயன்படுத்தும் பிரதானமான அளவுகோல்தான் இது. அதாவது ஒரு நாட்டில் ஒட்டுமொத்தமாக உற்பத்தியாகும் பொருட்களின் மதிப்பும் வழங்கப்படும் சேவைகளின் மதிப்பும் சேர்ந்தே GDP எனப்படுகிறது. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எனப்படுவதன் சுருக்கமே GDP. இதில் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் இருந்தன. ஆனால் கடந்த மாதம் IMF எனப்படும் சர்வதேச நிதியம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. புதிய பட்டியலின்படி $30,507 பில்லியன் பொருளாதாரத்துடன் அமெரிக்கா முதலிடத்திலும், $19,231 பில்லியன் பொருளாதாரத்துடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளன. ஜெர்மனி $4,744 பில்லியன் பொருளாதாரத்துடன் 3ஆம் இடத்திலும், $4,187 பில்லியன் மதிப்புடன் இந்தியா 4ஆம் இடத்திலும் உள்ளன. ஜப்பான் $4,186 பில்லியன் மதிப்புடன் 5ஆம் இடத்திற்கு கீழ் இறங்கியுள்ளது. இதே வேகம் தொடர்ந்தால் இன்னும் 3 ஆண்டுகளில் ஜெர்மனியை இந்தியா பின்னுக்கு தள்ளும் என்றும் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. அதே நேரம் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சியை அளவிட GDP அளவுகோல் சரியானது அல்ல என்றும் பொருளாதார நிபுணர்கள் இடையே கருத்துகள் உள்ளன. தனிநபர் வருமானம்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை கணிப்பதற்கான சரியான புள்ளி விவரம் என்றும் கருத்துகள் உள்ளன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.